திமுக ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியாக இல்லை என்று திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சார்பில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவற்றை கண்டித்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் காமராஜ், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு போதைப் பொருட்கள் மட்டும்தான் காரணம் என்றும், சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் அனைத்து துறைகளும் இணைந்து பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்படாததன் காரணத்தினால்தான் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக இரட்டை இலை பொதுச் செயலாளர் என ஒரே பாதையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சராக வருவார் என்று தெரிவித்ததோடு, திமுக ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியாக இல்லை, உரிய காலத்தில் தண்ணீரை பெற்றுத் தராததன் காரணத்தினால் விவசாயிகள் மிக மோசமான நிலையில் உள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசு தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் விவசாயிகள் நிம்மதியாக இல்லை. பருவந்தோறிய மழை பிரச்சனை விடுகிறது. பருவத்தில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு உரிய தண்ணீரை உரிய காலத்தில் பெற்று தராதனால விவசாயிகள் தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருக்கார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை, விவசாயிகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அதனை இந்த அரசு உடனடியாக தலையிட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் வரி விதிக்காதது மட்டும்தான் பாக்கி உள்ளது. அதற்கும் விதித்தால் மக்களின் நிலைமை மோசமாகும் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே சிறுபூலுவப்பட்டி பகுதியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கழுத்தில் காய்கறி மாலையை அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சி காலத்தில் வரி உயர்த்தப்படாத நிலையில் தற்போது திமுக அரசு புதிதாக 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியுள்ளதாகவும், அனைத்து விதமான வரிகளையும் மக்கள் மீது திணித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் வரி விதிக்காதது மட்டும்தான் தமிழகத்தில் பாக்கி உள்ளது. அதற்கும் விதித்தால் மக்களின் நிலைமை மோசமாகும் என்று காட்டமாக விமர்சித்தார். விலைவாசி ஏற்றத்தை உருவாக்கி மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிற ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற வகையிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி இன்றைக்கு திருப்பூர் மாநகரிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆங்காங்கு 1000 பேர், எப்படி 1000 பேர் கூடியிருக்கிறார்களோ அதே போல காலை 8 மணியிலே இருந்து பொதுமக்கள், கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் 1000 பேர் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக தெருவில் நின்று இங்கே மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறார்கள், கோஷம் போடுகிறார்கள். இதை உணர்ந்து ஸ்டாலின் இந்த ஆண்டு உயர்த்திய 6% வரியையாவது குறைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். சாத்தூர் அருகே ரூபாய் 70,000 மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள 7000 பண்ணை போலீசார் சங்கரன்கோவில் சாலையில் சிப்பிப்பாறை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரினை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் சுமார் ரூபாய் 70,000 மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் காரில் வந்த ரமேஷ், தினேஷ்குமார், சின்னத்தம்பி, மற்றொரு தினேஷ்குமார் ஆகிய 4 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 4 செல்போன் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த 7000 பண்ணை போலீசார் இவர்களுக்கு எங்கிருந்து புகையிலை கிடைத்தது, எங்கு விற்பனை செய்து வருகின்றனர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து உடல் சிதறி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்யா காலனியில் கார்த்தி என்பவர் கோயில் விசேஷங்களுக்கு நாட்டு வெடிகள் தயாரித்து கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கார்த்தி வீட்டில் திடீரென அதிக சத்தத்துடன் வெடிசத்தம் கேட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் கார்த்தியின் வீடு மற்றும் எதிரில் இருந்த 5க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 8 பேர் காயமடைந்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் திருமுருகன் பூண்டி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இங்கு ஏராளமான நாட்டு வெடிகள் வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டது. இந்த விபத்து எப்படி நடந்தது, இங்கு எப்படி நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டது, இதற்கு முக்கிய காரணம் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விஜயின் அரசியல் வருகையால் அதிமுகவிற்கு பயமில்லை, லாபம்தான் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, வளர்மதி தலைமையில் மதுரை நேதாஜி சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அண்ணாமலையை விமர்சித்ததை கண்டித்து பாஜக மதுரை மாவட்ட தலைவர் விடுத்த கண்டன அறிக்கை தொடர்பான கேள்விக்கு, அண்ணாமலையை பற்றி நான் விமர்சிக்கவில்லை, பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் தொண்டர்களை பார்த்து என்னப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுகிறீர்கள் என்றுதான் கேட்டேன். நாங்கள் போருக்கு போகிறோம், எலி பிடிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பதிலளித்தார். ஓபிஎஸ் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் மக்களால் மறக்கப்பட்டவர், அவரை பற்றி பேச வேண்டியதில்லை என்று பதிலளித்தார். மேலும் நடிகர் விஜயின் அரசியல் மாநாடு குறித்த கேள்விக்கு, மாநாட்டில் கொள்கை அறிவித்த பின்னரே விஜயை மக்கள் ஏற்பார்களா இல்லையா என்பது தெரியவரும். அதிமுகவிற்கு விஜயை பார்த்து பயமே இல்லை. விஜயின் கட்சியில் முழுக்க முழுக்க திமுக உறுப்பினர்கள் தான் உள்ளனர். விஜய் கட்சியினால் அதிமுகவிற்கு லாபம்தான். திமுகவில் உழைக்கிற சில இளைஞர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்று விடுவார்கள். திமுகவின் முழுவதும் சீனியர் சிட்டிசன்கள் தான் இருப்பார்கள் என்று தெரிவித்தார். சின்ன பையன் வளர வேணாமா? என்னப்பா நீங்க மட்டும் ஏப்பா நேற்று வரைக்கும் சினேகா கையில் பிடிச்சிட்டு திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அவர் என்னப்பா தியாகம் பண்ணாரு? ஜெயிலுக்கு போனாரா? அவரை எல்லாம் விட்டுட்டீங்க. விஜயோட இளைஞர் வர்றதுக்கு ஏன் நீங்க தடுக்கிறீங்க? தடுக்கக்கூடாதுப்பா. திமுக எங்களுக்கு பாதிப்பே இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறது மூலமாக எங்களுக்கு தான் பெருத்த லாபம். திமுக இளைஞர்கள் பூரா அந்த உழைக்கிற 1-2 இளைஞர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க. அதில் பூரா சீனியர்ஸ் தான். இப்போ நம்ம RS பாரதி இருக்கார்ல, அது மாதிரி சீனியர் சிட்டிசன் தான் அங்கே இருக்காங்க. அவங்க தான் இருப்பாங்க. தமிழக அரசிற்கும் ஆளுநருக்கும் முரண்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரதமர் ஆளுநரை திரும்ப பெற்றால் மட்டுமே முரண்பாடுகள் தீரும் என்று MP கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பகவாண்டிப்பேட்டையில் MP கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், MP நிதி நேரடியாக தற்போதுதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 5 கோடி ரூபாயில் முதற்கட்டமாக சிவகங்கைக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய MP கார்த்திக் சிதம்பரம், விமான சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் நிதி மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக அரசிற்கும் ஆளுநருக்கும் முரண்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரதமர் ஆளுநரை திரும்ப பெற்றால் மட்டுமே முரண்பாடுகள் தீரும். இங்கு ஆளுநர் இருக்கும் வரை முரண்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார். அதிகாரம் என்பது MP நிதியிலிருந்து தான் கொடுக்க முடியும் நேரடியாக. மற்றதெல்லாமே பரிந்துரை இல்லை அரசாங்க திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுகின்றனவா இல்லைங்க பார்க்க முடியும். அந்த வகையில் MP நிதி இப்பொழுது தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை ஒரு ஊராக செல்லும் பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த MP நிதி 5 கோடி ரூபாய், அதை 6 சட்டமன்ற தொகுதிக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் நீண்ட நாட்களாக சிவகங்கையில் அதோட அந்த பஸ் நிலையத்திற்கு ஒரு நிதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் முதலிலே அதற்கு நான் 1 கோடி ரூபாய் என்னுடைய நிதியிலிருந்தும் முன்னாள் நிதியமைச்சர் ராஜ்யசபா MP ஐயா அவர்களுடைய நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கி இருக்கிறோம். எங்களுடைய திட்டம் அது வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருக்கோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இப்போ மதுரை ஏர்போர்ட் இப்போ 24 ஹவர் ஏர்போர்ட்டாக மாறி இருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்திற்கு பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூட்டம் முதன்முறையாக இன்று கூடியது. இதில் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகள், புதிய நிறுவனங்களின் முதலீடுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் தொடர்பான புதிய கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் பல்வேறு நிதி சார்ந்த திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு 38,698.80 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முதலீட்டுக்கான ஒப்புதல் வழியாக வரக்கூடிய முதலீடுகள் வாயிலாக 46,931 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாகும் என்று சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் TRB ராஜா மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தெரிவித்தனர். மேலும் படித்து தகுதி பெற்ற நபர்கள் வேலையில்லாமல் இருப்பது அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அவர்களுக்கு ஏற்றது போன்று பல துறைகளில் முதலீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளிகளின் போராட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவினை உருவாக்கியுள்ளதாகவும் விரைவில் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். வரக்கூடிய முதலீடுகளின் வாயிலாக ஏறத்தாழ 46,931 நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முயற்சியினாலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முதலீடுகள் பல்வேறு துறைகளிலே வரக்கூடிய அளவிற்கு இந்த ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது.
போராட்ட தரப்புல இருக்கிற தோழர்களோட முக்கிய கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் மிக முக்கிய கோரிக்கை. அவங்க வந்து அந்த சிஐடியோட சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்கறாங்க. மீதி எல்லா கோரிக்கைகளும் நிறுவனம் ஒத்துக்குச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு கோரிக்கைக்காக தான் இன்று அவங்க தொடர்ந்து வேலை நிறுத்தத்துல இருந்து வராங்க. அது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் அப்படின்றது நான் மக்களிடையே விட்டுடுறேன். வான் சாகச நிகழ்ச்சி இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என்றும் சாகச நிகழ்ச்சிகளுக்கு எல்லா வசதியும் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சாகச நிகழ்ச்சிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொய் கூறி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் சென்னை ராயபுரம் பாஷ்யம் நாயுடு தெருவில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சென்னை மாவட்டத்தில் 200 வட்டங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் என்று நடைபெற்றது என்றும், சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது போன்று வான் சாகச நிகழ்ச்சி அசம்பாவிதங்களை மறைத்துள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். வான் சாகச அசம்பாவிதங்களுக்கு மாநில அரசுதான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய ஜெயக்குமார், வான் சாகச நிகழ்ச்சி இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை. சாகச நிகழ்ச்சிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொய் கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு கூட்டமாவது நீங்க நடத்திருக்கீங்களா? அதை காட்டுங்க. நான் கேட்கிறேன், மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன், ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது அப்படின்றத வீடியோ போடுங்க. நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. இருங்க, ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க சின்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் போடுறீங்க, நீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து மொபைல் டாய்லெட் வச்சுங்க, வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து அங்க வெளிப்புற புறநகர்ல இருந்து வர்றவங்களை வந்து நீங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு பேருந்துகள் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க, அதை நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. முடியாது உங்களால. அதான் நான் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இதை நீதிமன்றம் சும்மா விடக்கூடாது. 5 பேர் உயிர். புதிதாக இணைக்கப்பட்ட கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சி எல்லைகள் மீண்டும் எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி 2026க்கு வந்தால் ரத்து செய்யப்படும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி நாமக்கல் அதிமுக நகர செயலாளர் பாஸ்கர் தலைமையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், எடப்பாடி அவர்கள் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆன பிறகு எந்தெந்த மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், கிராம ஊராட்சிகள் மக்களுக்கு விரோத போக்காக இணைக்கப்பட்டதோ அந்த பேரூராட்சிகள், கிராம ஊராட்சிகள், நகராட்சிகள் ஆகியவை மீண்டும் ரத்து செய்யப்படும் எனவும், விமான சாகச நிகழ்வில் 5 பேர் உயிரிழப்பிற்கு நீர்ச்சத்து குறைவு என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார். குடிநீர் தொட்டி கூட வைக்கவில்லை. ஏற்கனவே இருந்த குடிநீர் தொட்டியை தான் அவர்கள் வைத்திருந்தார்களே ஒழிய, அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போது இது போன்ற பெரிய கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் குடிநீர் தொட்டிகளும் நிறைய வைப்பார்கள். அதுபோக மொபைல் என்று சொல்லக்கூடிய லாரியில் ஒரு 50 லாரியில தண்ணீர் வைப்பார்கள். அதே போல கழிப்பறை டாய்லெட் என்பது மொபைல் டாய்லெட் வைப்பார்கள். மருத்துவ முகாம் அங்கங்கே ஆம்புலன்ஸ் அங்கங்கே நிற்கும். ஆக இவரெல்லாம் எதுவுமே செய்யாமல் இப்பொழுது மருத்துவத்துறை அமைச்சர் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால், கூட்டத்தில் நெருங்கி இயங்கவில்லை, வெயிலின் காரணமாக அந்த நீர் சத்து குறைந்து அதெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 15 லட்சம் பேர் கூடியிருக்கின்றார்கள். 15 லட்சம் பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல்துறை நியமிக்க முடியுமா என்று மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கின்றார் என்று சொன்னால், முதலமைச்சர் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், இதுதான் மக்களுடைய நிலைமை. சுங்குவார் சத்திரம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்ட திடல் அருகே காவல்துறை குவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் 8 மணி நேர பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையொட்டி நடைபெற்ற அனைத்து பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்றது. இந்நிலையில் இன்று போராட்டம் நடைபெற்ற திடல் அருகே ஏஎஸ்பி உதயகுமாரின் தலைமையில் ஆய்வாளர்கள், காவலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர். மேலும் தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள் வரும் பேருந்துகளில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திமுக கூட்டணியிலிருந்து அதன் கூட்டணி கட்சிகள் எப்போது வெளியேறலாம் என நேரம் பார்த்துக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார்.
சொத்து வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற மனித சங்கிலியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு கோரிக்கை பதாகையை ஏந்தி கண்டன முழக்கம் எழுப்பினர். திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி காந்தி சிலை வரை கோரிக்கை பதாகை ஏந்தி ஏராளமான அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், தமிழகத்தில் நிர்வாகத்தை பற்றியும் மக்களை பற்றியும் துளியும் சிந்தனை இல்லாத ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டனம் தெரிவித்த பிறகு விமான சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற அதன் கூட்டணி கட்சிகள் நேரம் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், திமுக அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோபாலபுரத்து குடும்பத்தினுடைய ஆட்சி அப்பன் மகன் என்று ஆட்சி நடத்தி கொண்டு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு, நிர்வாகத்திறனற்ற அரசு, மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாத இந்த அரசு, விமான சாகச இந்திய ராணுவ படையினுடைய விமான சாகச சிகிச்சையை கண்டுகளிக்க வந்து கூட்ட நெரிசலில் இறந்தால் 5 லட்சம், அதுவும் மக்கள் கண்டனம் தெரிவித்த பிறகு அனைத்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக கூட்டணி கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சப்ப தான் அவருக்கு உரைக்குது. அப்போதான் உரைக்குது, சூடு சொரணை எல்லாம் அப்போதான் உருது இந்த அரசு. சுங்குவார்சத்திரம் அருகே சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் வந்த சிறிய சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தொழிற்சங்கம் அங்கீகாரம், ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்ட பந்தலுக்கு சுங்குவார்சத்திரத்தில் இருந்து வாலஜாபாத் நோக்கி வந்த மினி சரக்கு வாகனத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் லிப்ட் கேட்டு பயணம் செய்துள்ளனர். அப்போது சிறுமாங்காடு அருகே வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் விபத்து நடந்ததற்கு போலீசாரின் கெடுபிடிதான் காரணம் என கூறி போலீசாருடன் தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் முழக்கங்களை எழுப்பி அங்கிருந்து போலீசார் ஒருவரை தள்ளிவிட்டதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனால் போலீசாருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் தொழிலாளர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மின்சார வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வையும் திரும்பப் பெறக் கோரி கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டம் கடலூர் பாரதி சாலையிலிருந்து மஞ்சக்குப்பம் வரை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத், மின்சார வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வையும் திரும்பப் பெற தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரியை பொறுத்தவரையில் வருடா வருடம் 6% உயர்த்துவேன் என்று சொல்றாங்க. வருடா வருடம் ஏற்கனவே 3 ஆண்டு கழிச்சு தான் உயர்த்துவாங்க. இப்போ வருஷம் உயர்த்தினா கடலூர் மாநகராட்சியோட வீட்டு வரி கூட உயர்த்தப்படும். மிகப்பெரிய அவலத்துக்குள்ளான நிலை. ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்தவுடன் மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதோடு பல்வேறு வரி உயர்த்தப்பட்ட இந்த அடித்தட்டு நடுத்தட்டு மக்களை வாட்டி வதிக்கின்ற ஒரு ஆளுங்கட்சியுடைய அரசோடைய விரோத போக்கை கண்டிக்கின்ற வகையில் இன்றைய தினம் மாபெரும் சங்கிலி போராட்டம் கடலூர் மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்று குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். ஆட்சியாளரை பொறுத்தவரையில் அவங்களுடைய சுயநலம் தான் நினைக்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.